பதட்டம், மன அழுத்தம், இவையெல்லாம் எதிர்மறையான எண்ணம், இவை எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுது. இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லைங்க, நாம தான் காரணம். எப்படின்னா, நமக்கு நாமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிறோம். 5 விஷயம்: ஆடம்பரம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், பொறாமை, பிடிவாதம். இந்த விஷயங்களால் நம்மளை நாமளே அழுத்திக்கிறனால தான் மன அழுத்தம் அதிகமாகுது, பயம் ஏற்படுது, பதட்டம் ஏற்படுது. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையின் அங்கமாக மாறதுனால எல்லா வியாதிகளுக்கும் உடம்பு இடம் கொடுக்குது. மனசுக்கு வரக்கூடிய வியாதி உடலுக்கு வரக்கு காரணமே நமக்கு நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய அழுத்தம் தான். அப்போ ஆடம்பரமாக வாழாமல் ஒரு எளிமையான வாழ்க்கை, திருமணமோ விசேஷங்களோ எதாக இருந்தாலும் எளிமையாக நடத்துங்க. அந்த பணத்தை ஒரு உபயோகமான ஏழைகளுக்கோ அல்லது சாதாரண மனிதர்களுக்கு உதவுற மாதிரி பண்ணுங்க. உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். ஏமாற்றம்னு எதையும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா ஏமாற்றம் கண்டிப்பாக வராது. எளிமையான வாழ்க்கைனா எதையும் எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை, அதனால் ஏமாற்றமும் அடைய வேண்டியதில்லை. அளவுக்கு அதிகமாக ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோ அல்லது நிறையா சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம உடல்நிலைக்கு ஏதாவது வந்தால் தான் வந்துருச்சுன்னா பயம் ஏற்படுது. பட்டு என்ன ஆனால் என்ன அப்படின்னு நம்ம வாழ்க்கையுடைய நிறைகளை ஒவ்வொன்றா பார்க்கும்போது இந்த விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணும். நம்ம எப்பெல்லாம் எதிர்மறையான எண்ணம் அதிகமாக வருப்புதோ அப்பெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணும்போது நம்மளை நாமே ஒரு யோசிச்சுக்கிட்டு ஓவராக திங்க் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம பஸ்ஸுகளில் போகும்போது ட்ரெயின்களில் போகும்போது பக்கத்தில் அப்சர்வேஷன் பண்ணிட்டு 4 பேர்த்துக்கிட்ட பேசணும். ரோட்டில் எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். ரோட்டில் பஸ்ஸுகளில் போகும்போது ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்து எத்தனை பேர் ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதை பார்க்குறோம். அதே நேரம் வயசானவங்க எத்தனையோ பேர் ரோட்டில் நடக்க முடியாமல் எத்தனையோ வேலைகளை செய்கிறாங்க.